ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் ஐக்கியத்தை ஏற்படுத்துது, பரிசுத்தத்தை கொடுக்குது, தேவனுடைய நீதியை சொல்லிக் கொடுக்குது. ஜெபிச்சா மட்டும்தான் பாவத்திலிருந்தும் பிசாசோட சகல காரியங்களும் நம்ம தப்ப வைக்க முடியும். பொதுவாக பழங்காலத்தில் ஒரு கதை இருக்குது, ஜெபிக்கிறவர்களை குறித்தும் ஜெபிக்காதவர்களை குறித்தும். அந்த காரியத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு இடத்துல ஒரு ஜெபிக்காத பெயர் கிறிஸ்தவன் இருந்தானா. அந்த மனுஷனை ஒரு தேவதூதன் 50 பேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனானா. அந்த 50 பேரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்காதவர்கள், தங்களுக்காகவும் ஜெபிக்காதவர்கள். அந்த இடத்துல அவர்கள் மிகுந்த பசியோட இருந்தாங்களாம், கடுமையான பசி. பல நாட்கள் ஆகுது, சாப்பிட்றக்கு எதுவுமே இல்லை. அவர்களுக்கு முன்பாக 2 தேவதூதன் வராங்க. ஒரு தேவதூதன் ஒரு பெரிய அண்டால பிரியாணியை வைக்கிறாங்க. இன்னொரு தேவதூதன் அந்த 50 பேருடைய 2 கைகள்லையும் பெரிய நீளமான கரண்டியை கட்டிட்டாங்களாம். இப்போ அவங்களுக்கு ஒரு வார்த்தை வருது, இப்போ நீங்கள் எல்லாரும் சாப்பிடலாம். மற்றவர்களுக்காக ஜெபிக்காத அந்த கிறிஸ்தவர்கள் போய் என்ன செய்தாங்களாம், அந்த பிரியாணியில் கையை மடக்கி எடுத்து சாப்பிட முடியாததுனால வாயை வைத்து அந்த ஆகாரத்தை சாப்பிட முடியாம புரண்டாங்களே தவிர ஒருவராகிலும் சாப்பிட முடியல. அதற்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு தேவதூதன் அவனை கூட்டிட்டு போனானா. அது எந்த இடம்னு சொன்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் 50 பேர் அங்க இருந்திருக்காங்க. அவங்க கையிலையும் பெரிய கரண்டி 2 கைகளையும் கட்டப்பட்டிருக்கு. அவங்க முன்னாடியும் பிரியாணி வைக்கப்படுது. ஒரு தேவதூதன் சொல்றான், இப்போ நீங்க எல்லாரும் சாப்பிடலாம். பசியோட இருக்காங்க. எல்லாருடைய கையிலையும் 2 பெரிய நீளமான கரண்டி கட்டப்பட்டிருக்கு. இப்போ அவங்க அந்த பிரியாணியை சாப்பிடணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த கரண்டியில் ஆகாரத்தை எடுத்து மற்றவங்களுக்கு ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அந்த 50 பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்களாம். தேவ ஜனமே, ஜெபம் நமக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வருது, தேவ ஞானத்தை, தேவ ஆலோசனையை, தேவ கிருபையை கொண்டு வருகிறதுனால நம்ம ஜெபிக்கணும். அதை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்.